இஸ்ரேலுக்கு எதிரான போர் மூலம் மேற்கு ஆசியாவில் ஈரான் தனது பலத்தை நிரூபித்திருக்கிறது. அதேவேளையில் எடுத்துக்கொண்ட நோக்கத்தில் ஈரான் வெற்றியை ஈட்டியிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் அந்நாட்டின் ஆதரவாளர்கள். 12 நாட்களாக மேற்கு ஆசியாவில் இருந்த பதற்றம் கத்தாரில் உள்ள அமெரிக்க முகாம் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய சில மணி நேரத்தில் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்தம் குறித்த அமெரிக்க அதிபரின் முன்னுக்கு பின் முரணான அறிவிப்புகள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ஈரான், இஸ்ரேல், கத்தார், அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் ஒருவித சர்வதேச அரசியல் நாடகத்தை அரங்கேற்றிருப்பதாகவே தெரிய வருகிறது. ட்ரம்ப் பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கும் இடத்திற்கு போர் முடிவு சென்றிருக்கிறது. ஈரான் மேற்கு ஆசியாவில் தானே ஆதிக்கவான் என்பதை சவுதி அரேபியா உள்ளிட்ட எதிர்ப்பு நாடுகளிடம் நிரூபித்திருக்கிறது. இந்த இடத்தில் பழைய வரலாறை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. 1948 எகிப்து, ஜோர்டான், ஈராக், சிரியா, லெபனான், சவுதி அரேபியா, ஏமன் என அத்தனை அரேபிய நாடுகளும் கூட்டு சேர்ந்து சென்ற போதும் இஸ்ரேலை அசைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்போது ஒற்றை பாரசீக நாடாக நின்று இஸ்ரேலின் இரும்பு கோட்டையில் வேட்டை நடத்தியிருக்கிறது ஈரான். 75 ஆண்டுகளாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருந்த இஸ்ரேல் சற்று தளர்ந்திருக்கிறது. அதே வேளையில் எந்த நோக்கத்திற்காக ஈரான் இந்த போரை தொடங்கியதோ அந்த நோக்கத்தில் தார்மீக வெற்றியை கண்டிருக்கிறதா என சந்தேகத்தை எழுப்புகின்றனர் அந்நாட்டின் மீது ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள். பலத்தை நிரூபித்த திருப்தியில் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை ஈரான் கைவிட்டு விட்டதோ என்ற கேள்வி எழுகிறது. ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயருடன் இந்த தாக்குதலை தொடங்கியது ஈரான். சீரிஸ் சினிமா போல் ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2, ட்ரூ ப்ராமிஸ் 3 அடுத்தடுத்த திட்டங்களுடன் தாக்குதலை தொடர்ந்தது ஈரான். இந்த தாக்குதல்களை நடத்தியது IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை. ட்ரூ ப்ராமிஸ் 1 இஸ்ரேலின் டெல் அவிவ், ஹைஃபா, ரெஹோவாட் ஆகிய 3 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் இஸ்ரேலின் கோலன் குன்று பகுதியில் தாக்குதல் நடத்தியது. ட்ரூ ப்ராமிஸ் 2 இஸ்ரேலின் விமானப்படை தளங்கள் மற்றும் அமெரிக்க நிலைகளை தாக்கியது. ட்ரூ ப்ராமிஸ் 3 டெல் அவிவ், ஜெருசலம் மற்றும் முக்கிய நகரங்கள் மீது பெரிய பெரிய ஏவுகணைகளை பாய்ச்சியது. பதிலடி, ஏவுகணை ஆற்றல், தேசியம், பிராந்தியத்துக்கான அரைக்கூவல் என்ற அம்சங்களை முன்னிறுத்தி இந்த 3 கட்ட தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் காசா பிரச்சினைக்கு தீர்வு என்ற பெரும் நோக்கத்தில் இருந்தும் உண்மையான உறுதியிலிருந்தும் ஈரான் பின்வாங்கிவிட்டதாக ஈரானிலேயே கருத்துக்கள் எழத் தொடங்கிவிட்டன. காரணம், ஈரான் கொடுத்த ஆதரவு காரணமாகத்தான் ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற ஆயுத குழுக்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து களம் இறங்கின. இதன் எதிரொலியாகத்தான் இன்று ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் காணாமல் போய்விட்டன. பாலஸ்தீனியர்கள் பஞ்சத்தில் செத்துக் கொண்டிருக்கின்றனர். போர் நிறுத்த முடிவின் போது பாலஸ்தீனத்தின் அமைதி குறித்தும் பேசப்பட்டிருக்க வேண்டும், நிர்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஈரான் அதை செய்யவில்லை. போரை விட பசி கொடியது என்பதற்கு பாலஸ்தீனம் தினம் தினம் காணும் காட்சிகளே சாட்சி.